கேட்டு அந்த சத்தம் அது சாக்குராவா? அவளுக்கு என்ன ஆகியிருக்கும்? ககாஷி எங்க? சாக்குரா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. இங்க இருந்து நம்ம வெளியே போய் ஆகணும். வெளியே போறதுக்கு நான் உதவி பண்றேன். நருட்டோ, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சிட்டீங்க. அவனால எந்திரிக்க முடியாது. அவனோட மொத்த சக்தியை அவன் பயன்படுத்திட்டான். அற்புதம். நீ ரொம்ப அருமையா சண்டை போடுற, ரொம்ப திறமையாக தாக்குற. வாய்ப்பே இல்ல. அவனோட கண்கள் அது சரிதான். அப்படின்னா எனக்கு முழு ஏன் கிடையாது. என்ன செய்ய போறாங்க யாரும் கழிக்க முடியல. அப்போ இவனுக்கும் கேள்வி காணிருக்கு. இவன் பிளான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இவன் அது வந்துருக்கு. நல்லது. இன்னும் அவனுக்கு முழுசா கிடைக்கல. அவனை ஏன் கொடுத்தாலும் போது அவனால முழுசா பயன்படுத்த முடியாது. உண்மையாவே இவன் திறமை சார்ந்தான். இப்படியே போச்சுன்னா என்னால தொடர்ந்து இவன் கொடுத்தாலும் போட முடியாது. என்னோட ஜூஸுக்கு ஏகப்பட்ட சக்கரா தேவைப்படும். என்னோட இடத்துக்கு சண்டை போட அவருக்கு நிறைய சக்கரா தேவைப்படும். சந்தேகம் இல்லை. நான் எவ்வளவு நேரம் சண்டை போடணும் அவ்வளவு நேரம் சரிங்கால பயன்படுத்துவான். அப்பதான் என்னோட தாக்குதலை தடுக்க முடியும். இப்போ கூட அவனோட கண்கள் என்ன பின் தொடர்ந்து இருக்கு. அவனை என்னால நேரம் பார்க்க முடியாது. கண்டிப்பா என்னோட தாக்குதலை அவன் தடுத்துருவான். அதனால அவன் கொஞ்சம் கூட பார்க்க மாட்டேன். அவன் நண்பர்களை நான் தாக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை பத்தி நான் முடிக்கிறேன். என்ன? நான் அவனை தடுத்தாடும். ரொம்ப லேட்டா வந்து ககாஷி, அந்த பொடி பசங்க மேல அக்கறை வச்சு என்ன கவனிக்காம விட்டுட்ட. பத்தாததுக்கு இருக்கிற பணியும் உன்னோட ஷெரிங்கானுக்கு பிரச்சனையா இருக்கு. உன்னோட கண்கள் கூர்மையானது ககாஷி. ஆனா நான் செய்யற எல்லாத்தையும் கணிக்கிற அளவுக்கு உன்ன கூர்மையானது இல்ல. இனி உங்களை மட்டும் கொள்ள மாட்டான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட கடைசி மூச்சு சுவாசிச்சுட்டு இருக்காங்க. ரிலாக்ஸ் ஆயிரு. அடுத்த ஜென்மத்தில் அந்த பொடி பசங்களை பார்க்கும்போது உங்களை காப்பாற்ற தவறிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. இப்ப அவன் சாஸ்கே செத்துருவான்னு சொன்னா நான் நிச்சயம் பண்ண மாட்டேன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை சாப்பிட்டு சாஸ்கே தான் வருவான். அவனை மாஸ்க் போட பையன் இருக்கிற பிரச்சனை இல்லை. இவன் வேற சாஸ்கேக்கு எதுவும் நடக்கூடாது. அவனை என்கிட்ட எனக்கு விட மாட்டேன். நருட்டோக்கு எதுவும் நடக்கூடாது. சரியா சொன்ன. எனக்கு அவங்க திறமை மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்க தப்பிச்சு வருவாங்க. நருட்டோ பல திறமைகளை உள்ள வச்சிருக்க திருக்குத்தனமான நினைச்சா. அப்புறம் சாஸ்கே இலையில மறைஞ்சிருக்கிற கிராமத்தை சேர்ந்த முக்கியமான தன்னோட வாரிசு தான் அவன். அப்படின்னா ஆமா, அவனோட முழு பேர் சாஸ்கே உச்சிஹா. உச்சிஹாக்கு இருக்கிற தனித்துவமான திறமைகள் நிச்சயமா சாஸ்கேவுக்கும் இருக்கு. அந்த கேட்கால் அவனோட பிறப்பு உரிமை. உச்சிஹா பிளானுக்கு நடந்த அடிகள் இருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சான் கேள்விப்பட்டேன். அவன் திறமைகள் எங்க இருந்து வந்துச்சு இப்ப புரியுது. ஆனா ஆக்கவும் அதே மாதிரி தான். அவனை யாரும் அழிக்க முடியாது. அவன் சீக்கிரம் சுற்றுவை எதுக்கு ஜெயிச்சவங்க வரைக்கும் யாரும் இல்லை. இருக்கிறதே தான் சாலையான துணை கூட அவன் கிட்ட தோத்துருக்கான். அதே மாதிரி நீ இப்ப என்கிட்ட தோத்து போக போற. ஒருத்தருக்கு பாரு சௌதா, நீ கவசம் கூட இரு. சரி நான் பார்க்கிறேன். இப்ப அவனோட கதையை முடிச்சு மொத்தமா அவனை தோப்பிக்கிறேன். எப்பவும் நீ வழியில குறுக்கதான் வர நருட்டோ. அது மட்டும் மாறவே இல்லை. நீ அவனை வீழ்த்திட்ட சாஸ்கே. உன்னோட முகத்தை போய் கண்ணாடியில பாரு. நீ நீ பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருக்க. என்ன நீ இப்போ எதுக்காக அப்படி செஞ்ச? எதுக்கு என்ன காப்பாத்துன? ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனா உன்னை காப்பாத்திட்டேன். என்னுடைய கனவெல்லாம் பொண்ணுதான். எங்க கிராமத்திலேயே பெரிய ஹொக்காகே வாங்கணும். அப்பதான் எங்க கிராமத்து மக்கள் எல்லாரும் என்ன மதிப்பாங்க. என்ன எல்லாருமே கவனிப்பாங்க. உன்னை நான் எப்பவும் வெறுக்கதான் செஞ்சேன். அப்புறம் ஏன் காப்பாத்துன? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக நீ என்ன பார்க்காத?
என்ன காப்பாத்து, உன்கிட்ட எப்பவுமே கேட்கல சாஸ்கே. எனக்கு தெரியல, நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உடல் நகர்ந்து உன்னை காப்பாத்திடுச்சு. முட்டாளே. சாஸ்கே, அவன் இன்னும் வெளியே தான் இருக்கான். என்னோட சகோதரன். நான் அவன் உணர்ந்துட்டா. அந்த பொருத்தனுக்காக அவன் உயிர் பிரிஞ்சும் தெரிஞ்சும் அவனை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்தான். அவன் தான் உண்மையான நிஞ்சா, மரியாதைக்குரியவன். உன்னோட நண்பன் சண்டையில இறந்து போய் முதல் தடவை இப்பதான் பாக்குறியா? நிஞ்சாவோட வாழ்க்கையில இது நிறையவே நடக்கும். முதல்ல எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல சாஸ்கே. இப்போ அப்படி இல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட கதையை முடிக்க போறேன். இது என்ன சக்ரா? Ah!